ஹாய் மக்களே, இன்னும் அதுக்கு அர்த்தம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரானி 2ல் மிச்சம் மீதி இருக்கிற ஒரே ஒரு எஸ்கேப்பை தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ரேட்டு போட்ட அந்த வீடியோவையும் இதுக்கும் மினிமம் ஒரு 10 வீடியோஸ் கேப் வந்துருக்கோன்னு இருக்கிற அத்தனை வீடியோ கழிச்சு தான் நம்ம இதை போடுறோம். சரி, ஓகே. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை மாசாக பண்ணிடலாம். எல்லோரும் வருத்தப்படலாம். சுப்பிரமணியம் கௌஷிக்கும் பார்த்திங்கன்னா அவங்க நாடுக்கு போயிட்டாங்க, அதாவது யூஏக்கு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு 2 மந்த்ஸுக்கு நான் மட்டும்தான் வீடியோ போடுவேன். கூட 2 பேர் தொலைக்காட்சி இருந்தாங்க, இப்போ அவங்க கூட இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது மக்களே. சரி, ஓகே, நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. பல நாள் கழிச்சு தாத்தாவையும் பாட்டியும் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது புகழில் எல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரில இன்றைக்கி. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஐயாளுக்கு வேறு லைட்டாக கோல்டு இருக்குது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நம்ம போட்ட லாங் வீடியோ, ஃபஸ்ட்டு 4 லாங் வீடியோவே பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ஒரே ஒரு நிமிஷம். அப்பா செம்ம பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு வீட்டில். நைட்டாக போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட 4 வீடியோவில் நம்ம மொதல் போட்ட லாங் வீடியோ அப்படின்னா பிரேக்கிங் தான். ஸோ பிரேக்கிங் பார்த்திங்கன்னா நான் பெரிய கூகுள், அதாவது எனக்கு விளையாட தெரியும், லென்த்து எவ்வளோன்னு தான் பார்த்தேன். மினிமமே பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸு. ஆனால் அந்த 40 மினிட்ஸுமே யாரும் முடிக்கல. அந்த அளவுக்கு ரொம்ப லேட்டான மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கெல்லாம் எப்போயாச்சும் ஒரு நாள் நம்ம லைவ் போடலான்னு நான் இருக்கிறேன். இப்போ ரொம்ப லைவ் போடலால இப்போ போயிட்டாங்க. ஐயோ, இன்னும் நகரப்பா, ஜஸ்ட்டு மிஸ் பார்த்துருப்பாங்க. ஒன்றுமே இல்லை. ஹெலிகாப்டருக்கு தேவையானது அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போட்ட நம்ம 2 வீடியோலேயே இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும். எதுக்கான ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு அவ்வளோ பொருள் தேவைப்படும். இல்லைடா சத்தம் இது. இவங்க 2 பேரையும் போட்டு தரணும். அதுக்கு எனக்கு தேவையான பொருள் ஸ்டன் கன். ஹெலிகாப்டர் மேனுவல் ரொம்பவே முக்கியம். இதுக்குள்ள என்ன இருக்கு? தோ விரஞ்சா. யாரையுமே காணோம். சரி, நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு இந்த இடத்துல கூட சில டைம் இருக்கும் கன்று. நினச்சி வாங்க, ஆனால் இல்லை. ஆஹா, கன்று வர எங்கே இருக்குன்னு தெரியலையே. பார்க்கவே இல்லை இன்னும். மொட்டையும் குறுக்க வந்தோன்னா அவங்க தான். ஸோ நான் அவள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போவான்னு நினச்சேன். இந்த பக்கம் வந்துட்டேன். அவளால் தேவையில்லாம் சுற்று தான். இப்போ இதில் இருக்கா? என்னடா இதுலேயும் இல்லை. ஆஹா, எங்கே கொண்டு போய் ஸ்டன்கனை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரில. சங்கு தான் போல நமக்கு. சுப்பிரமணியம் கௌஷிக்கில் எனக்கு அது வேற ஒரு மாதிரி இருக்கு. பூட் பிளாஸ்ட். நமக்கு இப்போ ஷூட் கன் தான் கிடச்சிருக்கு, ஸ்டன் கன் கிடைக்கல. யாரும் இல்லை, வாங்க அப்படியே ஓடிடலாம். யாரா சிரிக்கிறது இப்படி? யாரும் இல்லையா?
ஆஹா ரெண்டு பேரும் ஒருத்தனையும் காணும். கொண்டுட்டாங்க ஐயோ. ரெண்டு பேரும் ஒரே பக்கத்துலேருந்து வந்துட்டாங்க. அதுதான் ஷாக்கு. இது தவிர எஸ்கேப் பண்ண முடியாதோ எனக்கு ஒரு பயம். ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சிருக்கேன். அந்த கிராண்ட் பாக்கிட்டேருந்து நான் சாவியை வாங்கினோம். சரி ஓகே. ஆமாம் இங்கே தான் இருக்குது. சாவு என்னையும் அடிச்ச இவங்க போனா. ஆனால் இவன் மட்டும்தான் தேவைப்படுற நேரத்தில் வரவே மாட்டான். இவங்கிட்ட தான் அந்த இதுவும் இருக்கு சாவி. நீ வச்சுக்காத, சாவியை மட்டும் குடிங்க. குர்ரா என்னடா போஸ்டில் படுத்திருக்க, தள்ளுறா. சேஃபில் என்ன இருக்குன்னு அப்புறமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து இந்த 3 பிக்சரையும் மேலே கொண்டு போய் வச்சிடலாம். கால் உடையும் ஆனால் கண்டிப்பாக. ஐயோ ரொம்ப மறைஞ்சிட்டாங்களே. நமக்கு கிளாஸ் ஃபியூஸ் வேணும், டட் டேப் வேணும், கேஸ் லைன் வேணும், ஹெலிகாப்டர் கீ வேணும். இது இருந்தால் நம்ம எஸ்கேப். குனிஞ்சிட்டு அப்படியே கால் உடையுதுரா. ஆஹா டே 2ல இப்படி நடக்க விட்டாங்களே. எம்மா டேய் வந்து இவ்வளோ மோசமாக நடக்கிற. ஃபஸ்ட்டு இந்த 4த்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிச்சனில் போய் மீட் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட என்ன ஒன்றுமே இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கிட்ட போகலாம் மக்களே. அங்கே டட் டேப்பு அப்படி இல்லைன்னா இது இருக்கும், பேர் என்ன, கிளாஸ் ஃபியூஸ். இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் அங்கே ஒன்று கண்டிப்பாக இருக்கும். போய் செக் பண்ண வந்துடலாம். இங்கே என்ன இருக்குது, எப்படியோ ஒன்று இருக்க போகிறது. டட் டேப் போடு. என்ன ஒரு வருத்தமாக இருக்குது. ரோபாக்ஸ் விளையாடும் போது எனக்கு வருத்தமாகவே இல்லை. இது விளையாடும் போது எனக்கு எதுக்கு இவ்வளோ வருத்தமாக இருக்குது. அவங்க 2 பேர் இல்லாத காரணம் தான் எனக்கு இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். டட் டேப் இங்கே இருக்கட்டும். போய் கீழே அங்கே ஃபியூஸ் இருக்கான்னு போய் பார்க்க. என்ன ஒரு மன வருத்தம். சரி வாங்க இந்த பக்கமாக போயிடலாம். டேய் ஷார்ட்கட் இன்னும் ஸ்பான் ஆனாங்களா இல்லையானே தெரில. அட்ரா சக்க. இப்போ நமக்கு ஹெலிகாப்டருக்கு கேஸ் லைன் கிடச்சா நம்ம எஸ்கேப்பு. இன்னும் பார்த்ததே பார்க்காத மாதிரி போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே போய்ட்டு ஷூட் கன் எடுத்துகிட்டு வர போகிறோம். இதுக்கான இந்த இடத்துல ஒரு பசில் இருக்கும். அந்த பசில் நம்ம முடிக்கணும். போய் நான் போய் ஷூட் கன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்னடா சவுண்டு இது. ஆஹா டைம் வர எனக்கு தெரிஞ்சு 10 ஆயிருக்கோன்னு நினைக்கிறேன். இருக்கானா இவன். டே 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 அம்மா ஷார்ட் கன் எங்கே போட்டான். தைச்சி இந்த பாத்து வேலையே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்.
மேலே போகலாம். கீழே வரும்போது கண்ணோட வரணும். வந்துட்டேனா? எப்பா என்னதான் உண்மையிலே கிராணித்து கூட்டிகிட்டு வந்தாங்க, நான் வரவே மாட்டேன். நான் ஏனி லேராக விடுவாங்க. அடுத்து நீதாவா? ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு டக் டைப் கிடச்சிச்சு. ஹெலிகாப்டர் கீ, அதுக்கப்புறம் வந்து ஃபியூவல் கிடச்சா எஸ்கேப். பா நாம நோன்றான். இந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்ப்போம். ஜாலி. முட்டையா நீங்க தான் இருக்கியா? சீ நல்ல வேலை திரும்பி பார்க்கல. டக் டேப் கிடச்சிருச்சு. சூப்பர். என்னன்னா நமக்கு கச்சிச்சு. ஹெலிகாப்டருக்கு கிடச்ச எஸ்கேப். அப்பா கீழே வந்துருக்கோண்டா. அவன் அவனவங்களே ஒன்றாச்சும் மோசமாக சிரிக்கிறான். யார் இது? மக்களை ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணும்போது எப்போவுமே ஒரு சூப்பராக ஒரு பிஜிஎம் வரும். அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அந்த பிஜிஎம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கடைசியாக. இப்போ தானே நீங்கள் வந்து வெளியே போன பார்த்துட்டேன் தம்பி. ஹெலிகாப்டர் கீ ஒன்றா அந்த சைல்டு கிட்ட இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம போன தடவை ஃப்ரெண்ட்ஸுக்கு அலைஞ்சோமே அந்த இடத்துல இருக்கும். ஓகே சரி இப்போ கீழே போகலாம். நம்ம கடைசி வரைக்கும் ஸ்டன்கன் கிடைக்கல டாடி. நீ இங்கே வச்சுக்கோ. எந்த டைரக்ஷனில் வருவான்னு தெரில. அங்கே ஆமோ இருக்குல்ல. எறா என்னடா இது? டக்குனு இந்த பக்கத்துலேருந்து வந்துட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே தேடுவோம். இங்கே ஆக்சுவலாக மேலே போயிட்டானா? இங்கே ஸ்பார்க் பிளக் தான் இருக்குது. போய் நான் கிச்சனில் போய் மீட் எடுக்க போகிறேன். மீட் எடுத்து நான் சாப்பிட போகிறதில்ல. நினச்சேன்டா பின்னாடி உன்னை போட்டு சொல்கிறவா என்னடா பார்க்குற? மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போட உங்களுக்கு மரியாதையும் வரும். அவ்வளோ தெரியும் தான் மரியாதைன்னு சொல்லுவேன். கிராணி என்னையும் அடிச்சுட்டான். அவனை போட்டு தள்ளு. சூப்பர் மீட்டு கிடச்சிருச்சு. டேய் நீ எப்படா அடி வாங்கினதுக்கப்புறமா பேசுகிற? நீ ஏதோ மேட்சுக்கு போல. ரெண்டு க்ரௌபர்லேயே என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட வேண்டியதுதான். உனக்கு சாப்பாடு கொடுத்ததே பெருசு. வா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஹெலிகாப்டர் கீ நம்ம மேலே சேஃப்னு பார்த்தோம். சேஃப்குள்ளே இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். தோ அது ஸ்டன்கண்ணா. வேறு மேலே இருக்கும்ல, மேலே போவோம்.
Where is the god of life? Da 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 da. தோ ஆமாம் எங்கே நான் சேஃப்டியை பார்த்தேன் எங்கடா பார்த்தேன் எம்மா அப்பா செம்ம அடி எனக்கு ஹெலிகாப்டர் கீ சூப்பர் வா எஸ்கேப்பு சந்தோஷம் இதுக்கு மேலே வந்து நம்ம மேலே கீழே அலைத்தவன் யாரும் இல்லை இன்னும் நம்ம 2 அம்மா யூஸே பண்ணல ஒரு தடவை இல்லை கிளவி அடிச்சிருச்சு கௌஷிக் ஆஹா கிளவி ஏஞ்சிட்டாளா ஓகே மக்களே நான் உங்களுக்கு அந்த பிஜிஎம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ வந்து ரெண்டுக்கு பிஜிஎம்மாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் பிஜிஎம் கேளுங்க